அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? தர்ஷினி குட்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. டாடி இதே மாதிரி உங்களை அடிக்கடி வந்து பாப்பேன். உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பேன். சரியா? ஓகே டாடி. ஓகே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் பொண்ணு கிட்ட பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அவ ஸ்கூலுக்கு வர வழியில நின்னு அவளை உங்க கார்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கு அநாகரிகமா தெரியல? என்ன திவ்யா ஓவரா பேசிட்டு இருக்க? ஏன் குழந்தைய நான் கார்ல கூட்டிட்டு வந்தா அது அநாகரிகமா? வார்த்தையை அளந்து பேசு திவ்யா. போதும், நிறுத்துங்க. நீங்க எந்த எண்ணத்துல என் பொண்ணு உங்க கார்ல கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல உங்க வீட்ல இருந்தே நான் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பி தனிமரமாக்குனீங்க. இப்போ உங்க சொத்தையும் காரையும் காமிச்சு இவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன அனாதையாக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? சார் சார் சண்டை போடாதீங்க சார். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ப்ளீஸ் சண்டை போடாம இருங்க, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஃபைனலா சொல்றேன், தட்ஸ் இட். இதுக்கப்புறம் நீங்க அவளை தனியா மீட் பண்ணவே கூடாது, புரியுதா? என்ன டாடி? ஏன் மேலேயே கை நீட்டுறீங்களா? என்ன மட்டும் அடிச்சு பாருங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு மரியாதையே இருக்காது சொல்லிட்டேன். இனிமே இவ விஷயத்திலையும் ஏன் விஷயத்திலையும் நீங்க தலையிடவே கூடாது. என்னது தலையிடக்கூடாதா? அத சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, தெரிஞ்சுக்கோ. அவ உனக்கு மட்டும் குழந்தை இல்ல, எனக்கும் குழந்தை தான். உனக்கு இருக்கிற அதே உரிமை ஈக்குவல் டு ஈக்குவல் எனக்கும் இருக்கு. நான் அப்படிதான் என் குழந்தைய மீட் பண்ணுவேன், பேசுவேன், கார்ல கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணுவேன். அது என்னோட இஷ்டம். அத கேட்க நீ யாரு? நான் யாரா? நான் தான் இவளை 10 மாசம் சுமந்து பெத்தவ. அதே மாதிரி நான் அவளோட அப்பன். நான் என் குழந்தைய மனசுல சுமக்கிறவன். நான் அப்படிதான் பேசுவேன். என்னடி பண்ணுவ? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பாரு, சின்ன குழந்தைடி அவ. என் கூட பேசி ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா அது உனக்கு பொறுக்கல. என் குழந்தை முன்னாடி என்னோட சண்டை போட்டு அவளை அழ வச்சிட்டேல. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, சாடிஸ்ட். நான் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். உன்னோட திமிருக்கு நான் சரியான தண்டனை கொடுப்பேன். இத்தனை நாளா நான் நம்ம தர்ஷினியை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சதே இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், என் குழந்தைய நான் என் கூட கூட்டிட்டு போவேண்டி. இப்ப இல்ல, எப்பவும் உங்க பிளான் அதுதானே எனக்கு நல்லாவே தெரியும். என்னையும் என் குழந்தையையும் பிரிக்கிறதுக்காக தான் அவளை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்க. எனக்கு துரோகம் பண்ணது பத்தாதுன்னு என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு நான் வேதனைப்படுறத பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறீங்கல்ல? இப்ப சொல்றேன், நீங்க நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. என் பொண்ணு என்ன விட்டுட்டு உங்க கூட வர மாட்டா. வருவா வருவா. உன்னை வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு அப்பாதான் வேணும்னு அவ என் கூட வருவாடி. சார் 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 அப்படியா? அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். சார் சார் தப்பா எடுத்துக்கீங்க சார். பள்ளிக்கூடம் சார் எல்லாம். அம்மா நீங்க உள்ள போடுங்க, நீங்க உள்ள போங்க, போங்க, நீங்க போங்க. அம்மா தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கம்மா. அம்மா தயவுசெய்து சண்டை போடாதீங்கம்மா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. சார் நீங்க வாங்க சார், நீங்க வீட்டுக்கு போங்கம்மா.